திருச்சியில் பெயர் பலகை வைக்கும் பொழுது உயர் மின்னழுத்த கம்பியின் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை குடமுருட்டி செக் போஸ்ட் அருகில் விளையாட்டு வீரர்களுக்கான சீருடை தைக்கும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த சில நாட்களாக பெயர் பலகை கழண்டு தொங்கியதால் நிறுவனத்தின் ஊழியர்கள் பெயர் பலகையை கழட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த கட்டிடத்தின் அருகே சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் இரும்பு பெயர் பலகை உரசியதால் தாரநல்லூரை சேர்ந்த அசோக் என்பவர் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மேலும் அருகில் இருந்த கோபி என்ற ஊழியர் பலத்த காயங்களுடன் திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த அசோக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் புதிய 7 அரசு பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் அரியலூர் அண்ணா சிலை அருகில் போக்குவரத்து துறை சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருச்சி மண்டலத்தின் 7 புதிய அரசு பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் போ ரத்தினசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் சட்டவிரோதமாக நீர் உறிஞ்சும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி பேட்டியளித்துள்ளார். கீழ்பவானி வாய்க்கால் சீரமைக்கும் பணிகளை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தபோது விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட நேரத்தில் கீழ்பவானி வாய்க்காலில் நீர் வழங்கப்படும் வகையில் சீரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். கீழ்பவானி வாய்க்காலில் சீரமைத்தல் மற்றும் விரிவாக்கம் பணிகள் 84 இடங்களில் 70% முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 30% சீரமைப்பு பணிகள் ஆகஸ்ட் 15க்குள் முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேலும் கீழ்பவானி வாய்க்காலில் சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான உபரி நீர் தற்போது வந்து கொண்டுள்ளதாகவும் போதுமான நீர் பெறப்பட்டதும் திட்டம் துவங்கி வைக்கப்படும் என்றார். எனவே 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கிற பொழுது அந்த பணிகள் அனைத்தும் முடிந்திருக்கும். அந்த வகையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி கண்டிப்பாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்பிபியில் எப்படி இந்த கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பதை நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது. அந்த நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இது நடக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. துறையினுடைய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை ஆய்வு செய்து ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்களோடு பேசி இதை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு பார்த்தவரை பணிகள் சிறப்பாக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 15ஆம் தேதி தண்ணீர் விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் பார்த்த பின்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது என திருவாரூரில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் நகரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகி வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் 2026 பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்துக்காக திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் மத்திய பட்ஜெட்டானது இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கானது எனவும் தமிழகத்துக்கென சிறப்பு திட்டங்கள் ஏதும் இல்லை என்பது அனைவருக்குமான வருத்தம் என்ற போதிலும் எதிர்காலத்திலும் அதுபோன்ற திட்டங்கள் அறிவிக்கக்கூடும் என்று கூறினார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு உறுதியாக வீழ்ச்சி இருக்கும். மக்கள் ஏமாற மாட்டார். இன்னொன்று, பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் வந்து பதவி வெறியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு திமுகவுக்கு பி டீமாக செயல்படுறாரு. தான் மேலே வழக்குகள் வந்து விடக்கூடாதுன்னு அந்த கட்சியை ரெட்டையிலேயே கபலீகரம் செய்து வைத்துக்கொண்டு தொண்டர்கள்லாம் ஒன்றிணைவதை தடுத்து வர்றாரு. அது உறுதியாக அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து பலமான கட்சியாக உருவாகி எங்கள் என்டிஏ கூட்டணி உறுதியாக வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.